பார்க்குறவங்கள தெரியாது. ஆனால் அதாவது உங்களோட நீங்கள் பண்ணுற ஹெல்ப்புகள் நீங்கள் செய்கிற இதுகள் எல்லாமே நான் வீடியோ பார்த்துருக்கீங்க மட்டும் இருக்கிறேன். வணக்கம் வணக்கம் அண்ணா மறக்காம ஒரு ஃபோட்டோ உண்டு பாக்குறீங்களா? அண்ணா ஒரு ஃபோட்டோ உண்டு. ஓ கடைசியாக கொஞ்ச நாள் கூட மூச்சு விட்டு உள்ள போட்டோட சந்தோஷம் இல்லை. அதுக்கு பிறகு சந்தோஷம் ஒன்றும் கதைக்க மாட்டோம் எழுத. ஆனால் உள்ள போட்டாக்களே படுற வாட்டை பார்த்தீங்களாப்பா? நீங்கள் தான் சொல்லுவோம் சொல்ல பொண்ணால் வர முடியுமா யாரையும் கூட்டிகிட்டு அப்படின்னு கேட்க அவன் சொன்னான் ஓகேண்ணா அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு போய் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தேன். நான் அன்றைக்கு வரும்போது வந்து சுவிஸ்லேருந்து ஒரு அம்மாவா அக்காவா எனக்கு தெரியல வந்து அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க வந்து இப்படி வந்து ரஜீவனை நம்பரை தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தா ஏன் நான் வந்து ஏதோ தன்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக அந்த படிப்புக்கு நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஹாச்சிவா ஆமாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னவா மற்றது மந்த்லி வந்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணு ஷூராக கண்டிப்பாக வந்து ரெகுலராக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தவா. அப்புறம் சொல்கிறேன் வீடியோ பண்ணிட்டு அப்படி இதுதானே பிள்ளைன்றது என்னட்ட இந்த ஒளிவு மறை ஒன்றும் இருக்கக்கூடாது. அவள் வந்து எனக்கு ஒரு 1,33,000 ரூபா பணம் கொண்டு அனுப்பியிருந்தவா. அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து அதான் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி சொல்லுவோம்மா சொல்ல வேண்டாமா இல்லாட்டி குறைச்சி சொல்லி போட்டு அக்கா இதை வந்து கூட சொன்னா ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை வீட்டில் அதான் நான் குறைச்சி சொன்னாண்டாவா சமாளிப்போம். இல்லாட்டி வந்துட்டு கூட சொன்னா வந்துட்டு வீட்டை பிரச்சனை வந்துன்னு சொல்லி போட்டு ஆனால் கார் வந்து இப்போ ஒரு 4-5 நாளாக ஓடாதால என்ன வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நைதரசன் காற்று வந்துட்டு அடிச்சுனாங்க. இதோட சேர்த்து வேறு காற்று அடிக்கவும் இல்லை என்ன செய்யலாம். அப்போ வேறு என்னதுல என்ன என்னதுல பஸ்ஸில் வருதா பைக்கில் போவோம் வந்தான் தம்பி ரஜீவனை கூட்டி வந்துக்கான். ரொம்ப நன்றிடாப்பா தம்பியா உனக்கு நன்றி சொல்லணும். என்னடாப்பா அப்போ கிருஷ்ணாண்ட பேரை சொல்லி எல்லாரும் இதுவும் பண்ணிட்டு போகலாம் பிறகு. இப்போ நீ சொன்னிதானே வேற ஒன்றுலாம் போகணுமெண்டு அப்போ வேற ஒன்றுலாம் போகணுமென்னு சொன்ன உனக்கு ஏன் இந்த டயர்ந்த காற்றை ஃபுல்லாக கலட்டி போட்டு நார்மல் காற்று அடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன வேலையில் உனக்கு சொல்லு. சும்மா BMW மிஷின் நல்லா இருக்கு சாப்பாடு சாப்பிடவே இல்லைன்னு அப்படி அப்படி விலப்பக்கம் போடா இப்படியோ உனக்கு தெரியும் கதவங்களை கட்டணும் கண்ணாடி இங்கே விலப்பக்கம்பா. 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாம்பெண்ணெய் சரிதானே அதாவது வந்து 5 ரூபாய்க்கு கொஞ்சம் விளக்கெண்ணெய் சரியோ அதே மாதிரி 5 ரூபாய்க்கு கொஞ்சலாம் பெண்ணெய் கண்ணாடனே உனது வாயை கொஞ்சமாய் திறந்து விடு அப்படி அப்படி எடுவேன். சூப்பர் நாட்குறவர்களா சொல்ல வாக்கினி நாட்குறவர்கள் யூடியூப்ல பார்த்தவங்க தான் உங்களை கண்டுபிடிச்சேன். அப்ப இப்ப இதுல பார்த்தா கண்டுபிடிக்கலையா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் ரஜீவன். என்ன இப்போ சொல்ல சொன்னேன் பக்கத்தில் நின்று சொல்லணும் இல்லை அப்போ சொல்லு பாரு. இன்றைக்கி வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து வெளியே போகிறோம் அதுக்கு தான் இப்போ வலிக்கிட்டு நிற்கிறோம். 2-3 வேலை திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து இன்றைக்கி நேசன்னைக்கு வந்து பிறந்த நாள். அவை வந்து ஆரம்பத்திலே வந்து எங்களோட நேசன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வந்து நாங்கள் எங்களோட சேனல் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அதோடு வந்து இன்றைக்கி ரஜீவன் உங்களுக்கு தெரியும் ஒரு சில நாட்களுக்கு முதல்ல வந்து எங்களோட வீட்டை சாந்தினி அக்காவிட்ட வந்திருந்த நேரம் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். இப்போ அந்த மேலே சொல்லுங்கள் ஒரு 5 நிமிஷம் நிப்பாடி சொல்லி வேலை செய்கிறேன். அந்த ரெக்கார்டர் வந்து இப்போ எடுத்து தரதுக்காக வந்து கிருஷ்ணா அண்ணாட்ட வந்து திருப்பி கேட்டிருந்தேன். அந்த கடையில் விசாரிச்சுட்டு சொன்ன வேறு கிருஷ்ணா அண்ணா இப்போ கடை விசாரித்து அந்த கடை வந்து இருக்குதுன்னு சொல்லி அண்ணாட்ட நான் தெரியப்படுத்தல. அந்த நேரமாக தான் நான் வந்து வெளியில் ஒரு ஆக்களை கொண்டு கொழும்புக்கு போயிருந்ததால் வந்த உடனே தம்பியா நீ வா நான் அதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிய தினம் வந்து நான் வந்து வந்திருக்கிறேன் காலையில் வலிக்கிட்டு. ஸோ அந்த வேலையும் வந்து இப்போ நாங்கள் இன்றைக்கு முடிக்க போகிறோம். இது போக வந்து ஒரு சில வேறையும் வேலை திட்டங்கள் எங்களுக்கு இருக்குது.
அதில் பற்றி அண்ணா வந்து சொல்லுவார். ஸோ அந்த எல்லா வேலையிலையும் வந்து நெய் முடிக்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து இந்த இடத்துல நின்று நாங்கள் இன்ட்ரோ கொடுத்து நிற்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தேவையில்லை நினைக்கிறேன். நான் போய் படுப்பை கொண்டு பார்த்தேன். இல்லை அது வேலையை முடிச்சுட்டு வரட்டும் மூணேன்ற வரைக்கும் என் அவ்வளோ தூரத்து தம்பி காய்ச்சிருந்தான். சொந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்ட வீடியோ பார்த்து நீங்கள் அப்போ அதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஈவன் நாங்கள் தம்பிக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இது வந்துட்டு தம்பி ஒரு அடிஷனலான ஹெல்ப்பாக கேட்குறதால ஒரு வேளை நான் நம்பியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த அன்றைக்கே சொன்னோம் அடுத்த நாளே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருமென்னு சொல்லி என்று சொன்னால் அவனில் ஒரு நம்பிக்கை அதே நேரம் என்னில் ஒரு நம்பிக்கை தம்பிக்கு. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு வேளை வந்து இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தம்பிக்கான அந்த ஒரு உதவிக்கான அந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டுக்கான உதவி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் நான் வாங்கித்தாரேன் அப்படின்னு சொல்லி. இல்லை நான்டா நீங்கள் அப்போ நான் வாங்கித்தரேன் அப்படின்னு வந்து சொன்னான். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு எங்களோட மக்கள் வந்து அதை இடமளிக்கலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன ஒரு கிட்டத்தட்ட அடுத்த நாளே ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதில் வந்து என்னோட நல்ல நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சில பேர் அதாவது வந்து தர்மா அம்மா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரஜினி அம்மாண்டுக்குள்ள வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரஜினி அம்மான்னு சொல்லி அண்ட் வந்துட்டு எங்களோட டென்மார்க் அம்மா, அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சில பேர் தானே என்ன நல்ல அதுக்காண்டி மெட்டவங்க நெருக்கம் இல்லையாண்டில்ல அந்த உடனே அந்த மெசேஜ் போட்டு ஆக்கிறதுக்குள்ளே வந்து நான் சொல்கிறேன். அப்போ அவங்களெல்லாம் வந்துட்டு உடனே சொல்லியிருந்தாங்க அந்த என்ன சொல்கிறேன் அந்த மைக்கோருக்கா பாரா என்ன மாதிரி அதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லையும். அப்போ அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தம்பி அதாவது ரஜினி வீடியோ போய்கொண்டிருக்கைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து அவங்க ஒரு இடையிலே ஸ்டாப் பண்ணி போட்டு அவங்களுமே மெசேஜ் போட்டாங்க வந்து தான் அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை எவ்வளோன்னு கேட்டு சொல்லி. அப்போ நான் வந்து அவங்க ஃபஸ்ட் மெசேஜ் பண்ணால அண்ட் வந்துட்டு இவங்க நிறைய காலம் என்னோட பயணிக்கிறதாலையும் நிறைய உதவிகளை வந்துட்டு செஞ்சுருந்தாலையும் இப்போ நான் இவங்களை சொல்லியிருந்தேன். அப்போ ஆல்ரெடி வந்து ஒரு அக்காவரால் வந்து கதைச்சிட்டாங்கம்மா. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது எங்களோட சேனல் மூலமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய தடவை வந்துட்டு வீடியோஸ் பார்த்துருக்காங்க. மேபி பண்ணியிருக்கலாம், எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த அக்கா வந்து ஃபஸ்ட்டாக கேட்டதால் நான் அந்த அக்காவுக்கு வந்துட்டு இந்த சான்ஸை வந்துட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்ப்போம்னு சொன்னால் நீங்கள் நிறைய தடவை வந்துட்டு எங்களோட சேனல் மூலமாக செஞ்சுருக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள வந்துட்டு விட்டுட்டேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து அந்த அக்கா வந்துட்டு கேட்டிருந்தேன் அப்படி என்ன மாதிரி தம்பியா எவ்வளோ முடியும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்ட்டு சொல்லியும் நான் வந்து உண்மையாக எனக்கு தெரியாது. அப்போ நான் ரஜிவன்கிட்டே வந்து அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஹயராக வந்து தெரிஞ்சேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரஜிவன் நான் வந்து நூரெல்லியா கண்டி கொழும்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஹயராக தெரிஞ்சினாங்க. அப்போ முன்னாள் இரவு தான் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து பயங்கர டயர்டோட போகலை. அப்போ நான் ரஜிவன்டே வந்து சொன்னேன் தம்பியா நீ எவ்வளோண்டு விசாரி அண்ணா வந்து கட்டாயம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தேன் அண்ணன் நான் விசாரித்தேன் 30 லட்சம் வந்துட்டு சொல்கிறாங்களேன்னா அண்ட் வந்துட்டு ஜெஃப்னால இந்த ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன் அப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொல்ல நீங்கள் தான் சொல்லுவோன்னு சொல்ல அப்போ உன்னால் வர முடியுமா யாரையும் கூட்டிகிட்டு அப்படின்னு கேட்க அவன் சொன்னான் ஓகேண்ணா அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் நீ அப்படின்னு சொன்னால் நீ வந்து கூட்டிகிட்டு வா நான் வந்து அதுக்கான செலவையும் பார்த்து அதே மாதிரி வந்து நமக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டரையும் நீ இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி காலையில் நான் நினைக்கிறேன் நேற்று காலையில் வந்து ரஜீவன் கால் பண்ணி கேட்கக்குள்ளே மேபி நான் சொல்லியிருக்கேன் போல் அப்படின்னு சொன்னால் ரஜீவன் நாளைக்கு வா அப்படின்ற மாதிரிக்கு. அப்போ இன்றைக்கு வந்துட்டு நேசனோட பர்த்டே அப்படின்றத வந்து நான் உண்மையாக மறந்துட்டேன். இப்போ என்ன சொல்கிறது தெரியுந்தேன் நிறைய விதமான டென்ஷனுகள். அப்போ பர்த்டேன்றதை மறந்துட்டேன். அப்போ இவன் கால் பண்ணி அண்ணா நான் ஜெஃப்னா வந்துட்டு அப்படி உண்மையாக வர சொன்னேன் அப்படின்னு கேட்க இவன் குழம்பிட்டான் இந்த கூடாடா அப்போ இருந்தாலும் உண்மையை வர சொல்லி போட்டு இருந்தாலும் இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நீ என்ன செய்கிறது வந்து எல்லாம் நான் உன்னை வர சொல்லிட்டேன் இங்கே நேசன் என்ன பர்த்டேக்கு போகிறோம் சரி ஓகே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு டைமுக்குள்ளே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் தம்பியை வர சொல்லி போட்டு இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தம்பியை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறேன் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அதை எப்படி பயன்படுத்துறது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் அவனோட படிப்புக்கு அவன் ஆசைப்பட்டதால் அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ வந்து அவனை வர சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்துட்டு அதை கூட்டிகிட்டு போயிட்டு அதை வந்துட்டு நாங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம். ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சேம் டைம் வந்து நேசனோட பர்த்டே. ஸோ வந்து எங்களுடைய சேனல் சார்பான இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் நேசனாக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். மேபி இந்த வீடியோ வந்து நாங்கள் நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி இன்றைய போஸ்ட் பண்ணி வந்துட்டு பர்த்டே வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம். ஸோ வாட்டவர் எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் அது எப்படியாக இருந்தாலுமே கூட நாங்கள் எடுக்கிற அன்றைக்கு வந்துட்டு அந்த விஷயம் நாங்கள் சொல்லிவிடுவோம் வேணா சொல்லிவிடுறோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜீவனுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த அக்கா கதைச்சிருந்தாங்க. அப்போ இன்னும் ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவங்க என்னைய கேட்காமலே வந்துட்டு அந்த காசை வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒருக்கா வாங்கி கொடுத்துவிடு அப்படின்ற மாதிரி கூட. அப்போ மெயினாக வந்துட்டு
என்ன சொல்கிறது, நாங்கள் இந்த அக்காண்ட ஹாஸில் வந்துட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வாங்கி கொடுக்க போகிறோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்காட ஹாஸ்லேயும் வந்துட்டு அதே வந்து நான் சொல்லியிருந்தேன், சரி ஒருவேளை அந்த அக்கா வந்துட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்களோட காசை அவனுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்து விட்றேன். காரணம் என்னென்னு சொன்னால் அவன் வந்துட்டு படிக்க போகிறான், அப்போ அவனுக்கான செலவுகள் நிறைய இருக்கலாம், அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இப்போ ரஜீவனுக்கு அந்த காசையும் வந்துட்டு கொடுத்து விட போகிறோம். வந்து அதே நேரம் வந்து நான் அன்றைக்கு வரும்போது வந்து சுவிஸ்லேருந்து ஒரு அம்மாவா அக்கா எனக்கு தெரியல வந்து அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க, வந்து இப்படி வந்து ரஜீவனை நம்பரை தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி வந்து நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ முந்திய மாதிரியான ஒரு நிலைமையில் அப்படின்னு சொன்னால் வந்து நான் அதை நானே வந்து பொருட்படுத்த என் மூலமாகவே அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுருப்பேன். இவன் நம்பர் கேட்டாலும் நான் கொடுக்குறது நார்மல், படிக்கல்ட்ட நம்பர் ரெண்டுக்குள்ள நான் வந்து கொடுப்பேன். அது பொம்பளை பிள்ளைகள்ட்ட இல்லாட்டி குடும்ப ஆரட்டை அப்படின்னு சொன்னால் நான் வந்து கொடுக்குறது இல்லை. அண்ட் வந்துட்டு யோசிப்பேன் சில விஷயங்களில் வந்துட்டு ரஜீவன்றதால் நான் வந்துட்டு கொடுத்தேன். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் ஏராளம் தாராளம், அதால் அவங்களுக்கு விரும்பின மாதிரியே தங்களுக்கு தேவையான செஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்பரை கொடுத்துட்டேன்னு சொன்னால் அன்போன்ற அட்ரஸ்க்கு வந்துட்டு எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நினைக்கிறேன் வந்து. ஆனால் நான் ஒரு அட்வைஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன், வந்து இப்படி வாய்ஸ் ரெக்கார்டர் சம்மந்தமாக அவங்க கதைக்கையும் நான் சொல்லியிருந்தேன், அதை நான் வந்து வாங்கி கொடுப்பேன், நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் அவனுக்கு வந்துட்டு படிப்புக்கு அது ஹெல்ப் பண்ணலாம்ண்டு. அப்போ அந்த அக்கா சொல்லியிருந்தா ஏன் நான் வந்து ஏதோ தன்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக அவன் படிப்புக்கு நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஹாச்சுவா? ஆமாம் கதைச்சுவா. என்ன ஆச்சுவா? ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னவா. மற்றது மந்த்லி வந்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணு ஷூராக கண்டிப்பாக வந்து ரெகுலராக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தவா. மற்றது கதைச்சி ஒரு 2 டேஸ்லேயே வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து அனுப்பி விட்டுருந்தவா. எவ்வளோ அமௌண்ட் இல்லை, எவ்வளோ அமௌண்ட் இல்லை சொல்கிறேன் வீடியோ பண்ணிட்டு அப்படி தானே பிள்ளைன்றது என்னட்ட இந்த ஒளி மறை ஒன்று இருக்கக்கூடாது. சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இங்கே போகிறது நான். ஆனால் உண்டு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அது அவனோட கதைச்சு அவனுக்கே அனுப்பினபடியால் அது அவன் என்னட்ட சொல்லணுமெண்டு இல்லை, என்ன வந்து வீடியோவில் சொல்லணுமெண்டு இல்லை. பட் வந்து வட்டவர் அது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் உண்டு, 27 லட்சமான ஒரு டிபாசிட்டையே கொண்டு போய் நம்ம போட்டுனாங்களேக்குள்ளே அதை பார்க்குறவங்க வந்து ரஜீவன் ஒரு நல்ல பிள்ளை அப்படின்ற ஒரு இதில் இருக்கேக்குள்ளே இன்றைக்கு வந்து ரஜீவன் வந்து அண்ணா கேட்கக்குள்ள அதை வந்துட்டு சொல்கிறான் இல்லையேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை அவங்க நினைச்சிருக்கோம். கண்டிப்பாக இல்லை அப்படி இல்லை, எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இப்போவே காய்ச்சிட்டோம்னு சொன்னால் அப்புறம் பார்க்குறதுக்கு வியூஸை கொண்டு இருக்கான்றதுக்காக கொண்டும் இல்லை படமே டெய்லி போடுறாங்க. அப்போ அவள் வந்து எனக்கு ஒரு 1,33,000 ரூபா பணம் கொண்டு அனுப்பியிருந்தவா. அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்தது, அதான் கொஞ்சம் யோசிச்சிருக்கானு. அதே மாதிரி சொல்ல வேண்டாமா இல்லாட்டி குறைச்சி சொல்லி போட்டு அக்கா இதை வந்து கூட சொன்னா ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை வீட்டில் அதான் நான் குறைச்சி சொன்னாவா சமாளிப்போம். இல்லாட்டி வந்துட்டு கூட சொன்னா வந்துட்டு வீட்டை பிரச்சனை வந்து சொல்லி போட்டு அப்படின்னு இல்லை. அவள் மட்டும் இல்லாமல் வந்து டிக்டாக்ல வந்து எந்த டிக்டாக்ல வந்து இன்னும் ஒரு இத்தாலியில் இருக்கிற அண்ணா ஒரு ஆள் சுரேஷ் அண்ணான்னு சொல்லி அவர் உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னவர். அவரும் வந்து எனக்கு 50,000 ரூபா பணம் கொண்டு அனுப்பியிருந்தவர். என்னன்னு சொன்னால் சம்டைம் ரெக்கார்டர் கிடைக்க டிலே ஆகினா நீங்கள் வந்து இந்த காசுக்கு வந்து ரெக்கார்டரை வேண்டுங்க தான். அப்போ அதுக்கு வேண்டிக்கலாம் ஏன்ட்டு அங்கேருந்து வந்து என்ன மீனக்கிறது நீ படத்தில் பாடல ராஜி இல்லை அப்படி இல்லை, நீங்கள் இல்லை சொன்னீங்க வாங்கிடலாம்னு சொல்லி இவன் என்ன ஆள்றாப்பா இவன் அவங்க காசு அனுப்பியிருந்தா அதுக்கு வேண்டி இருந்தால் இப்போ எனக்கு வேலை மிச்சமேடாப்பா. இப்போ இங்கே வந்து வேறு அங்கேருந்து இங்கே வந்து இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வாரியல்றா யாழ்ப்பாணத்தை அந்த ரெக்கார்டரா அந்த அண்ணாவோட காசுக்கு வேண்டிட்டு போயிருந்தா அந்த காசு நான் வர கொடுத்துருப்பேன்ல. அப்படி இல்லை வீடியோ போட்டு நாங்கள் ரெக்கார்டர் வேணுமெண்டா இப்போ நாங்கள் ரெக்கார்டரை வேண்டிட்டு அதை அப்டேட் பண்ணணும் இல்லை அதை நான் அப்புறம் வாரணையும் அப்டேட் பண்ணணும் தான். அடே தேங்காய் மண்டே அடே உனக்கே இவ்வளோ இருக்குண்டா நான் எனக்கு எவ்வளோ இருக்குண்டா யோசிச்சு பாரு. நாங்கள் குயிக்காக அப்டேட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லை இப்போ அண்ணா வந்து கதைக்கிறார். பட் நான் வந்து அவருக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்லலை, ஆனால் சொல்லியிருந்தேன் நான் இத்தாலியிலேருந்து ஒரு அண்ணா என்னோட கதைச்சிருந்தவர் அண்ணா என்று சொல்லி வேறு சுவிஸில் இருந்த ஒரு அக்காட்ட நம்பர் கொடுத்து நான் தம்பி அவள் காய்ச்சுவான்னு சொல்ல அவன் காய்ச்சிருந்தவான்னு சொல்லி சொன்னான். இவ்வளவு விளக்கமாக வந்து நான் சொல்லலை, இவ்வளோ வேலை அனுப்பினவங்க இப்படி காய்ச்சவங்கன்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்த காரணமே வந்து வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருந்தது. அதான் பிரச்சனை வந்தது மதாதான் வளர்ந்தது மதாதான். அப்போ எதால் வளர்ந்தமோ எப்படி வந்தமோ வந்த பாதையில் நாங்கள் மறக்கக்கூடாது. சரி என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இருக்கணும், இது இருந்தாலும் வெளிப்படையாக இருக்கும். சரி இப்போ நம்ம உதவி செஞ்சா அவன் யார் என்ன டீட்டெயில் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஏன்னா அது உனக்கு தெரியும் தானே. அப்போ உனக்கு கிடைச்சது அதாலும் ஓகே, அதை வந்துட்டு எங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதை ஹாப்பியாக வந்து அதை வந்து அந்த 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 காசை வந்து நீ உன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பட் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் அதை நீ வந்து இந்த இடத்துல சொல்லணும். அதை தான் நான் எதிர்பார்ப்பேன். உண்மையாக என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போட்ட டைமில் ஒரு ஆள் வந்து காசு கொடுக்க இந்த காசு தந்தேன்னு சொல்ல வேணாம் அப்படி என்று சொல்லி அவர் வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் கதைச்சி இப்போ அந்த விஷயங்களே நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொன்னோம். நாங்கள் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வெளிப்படையாக இருக்கிறதால வந்து
5 ரூபா கிடைக்கும், மறைமுகமாக இருக்கிறதால 50,000 கிடைக்கும் என்றாலும் எனக்கு அந்த 50,000 தேவையில்லை, 5 ரூபாவே காணுமென்ற மைண்ட் செட் தான் இருக்குது. ஸோ அதால் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து வெளிப்படையாக தான் இருப்போம். சரி, அப்போ சந்தோஷம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நேசன் என்ற பர்த்டேக்கு பின்னேரம் போகணும். நேசனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆடாம் மாடாம் கோழியாம் கொத்தாம் ஒன்று எல்லாம் வந்து கடும் ஏற்பாடு செஞ்சோன்னு நிற்குது. அப்போ வந்து அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட அப்பாவை அண்ணா எல்லாம் கூட்டிகிட்டு போகணும். நேசன் வர எல்லாருக்கும் சொல்லியிருக்குது. சிலவில் வந்து என்னென்ன காண்டி அதை செய்யுதோமே எனக்கு தெரியாது, இவ்வளோ அதை செலவழிச்சு பாவம் வந்தால் சரி எதுவாக இருந்தால் நாங்கள் சொன்னதுக்காண்டி வந்து போக கடமைப்பட்டிருக்கோம். அந்த பர்த்டே நாங்கள் போயிட்டு வந்து சிறப்பிக்கணும்னு சொன்னால் எங்களை தான் வந்துட்டு மெயினாக இருந்தால் எதிர்பார்த்து இருக்குது. அப்போ பின்னேரம் அங்கே சாப்பாடு இருக்குது. அப்போ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா ஒரு பக்கம் இப்போ சமைச்சு கொண்டு இருக்கிறா. இப்போ இங்கே சாப்பிட போனாலும் அப்புறம் அம்மா வந்துட்டு கோவிப்பா. அப்போ கட்டாயம் வந்துட்டு இங்கே சாப்பிடணும். அதுக்கிடையில் வந்துட்டு இவனை வர வந்துட்டு கூட்டிக் கொண்டு போகணும். இப்போ அங்கால ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட அம்மா வந்து நேற்று அடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு முடிஞ்சு அப்புறம் ஒருக்கா நாளைக்கு வருவீங்களோ வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கொண்டு எனக்கு ஒருக்கா காசை தந்துட்டு போனீங்கன்னு சொன்னால் ஹெல்ப் ஆக மாட்டேன். அப்போ அங்கேயும் ஒருக்கா போகணும். அப்படி கிணறு விளையாட்டுகள் இருக்குது. வந்து இதுக்கிடையே தேங்காயும் வந்து நிற்கிது. அப்போ நான் என்ன நான் சொன்னால் தாடி வெட்டாத வடிவாக இருக்கண்டு. சரி, வடிவாக இருந்தால் வந்து இப்போ இந்த படிக்க விட மாட்டாள். கொட்டையில குளிச்சுட்டே வந்தீங்க காலமே. சரி, நல்லா. அப்போ நம்ம இதுக்கிடையில் வந்து நாங்கள் போகிறது கடையில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தவை இனி வந்து உனக்கு ஹெல்ப் கிடைக்காது என்னென்னு சொன்னால் அவ்வளவு காசை வந்து கிருஷ்ணா தந்ததால் இனி வந்து பெரும்பாலும் கிருஷ்ணாவும் வந்து உனக்கு உதவி செய்ய விரும்பாது அண்ட் வந்து பார்க்குற ஆக்களும் வந்து ஹெல்ப் பண்ண விரும்பாண்டமண்டு. பட் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலும் என்னை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 6-7 பேர் வந்து எனக்கு உடனே உதவி செய்யணும்னு சொல்லி வந்திருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ரெக்கார்டர் வாங்கித்தார் அந்த அக்காவுக்கு வந்து நான் கடைசியாக வந்து நன்றி சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து நான் கட்டாயம் சொல்லணும், அந்த உதவியை வந்து செய்கிறதுக்கு முன் வந்த எல்லாருக்குமே வந்து நன்றி. கவலைப்படாதீங்கோ, தம்பிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் அண்ணா வந்து உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எனக்கு அதை ஏற்பாடு பக்கம் வந்தாலும் செருப்பு பிஏ சொல்லி போனேன். ஆளப்பாரு இன்னொரு கட்டத்தில் தேவைப்பட்டா அண்ணாடே வரையோ என்ன காய்ச்சவங்களா வேண்டால் கிருஷ்ணா அந்த வீடியோ மூலமாக இந்த முறை ஹெல்ப் வரான்னு சொல்லி. ஆனால் கிருஷ்ணாவே அதை வேண்டி தருவேன்னு சொன்னா நீ சொல்லிக்கலாம் விடாப்பா, அப்படி கிடைக்காட்டி அப்புறம் அடுத்த கதை நீங்களே சொல்லியிருக்கிறீங்க அந்த வீடியோவில். ஓ கடவுளை என்னென்ன காப்பாற்றிட்டாங்க, பரவாயில்ல. ரைட், அந்த வகையில் சந்தோஷம். நாங்கள் இப்போ வெளுக்கிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளுக்கின முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வெளுக்கிட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அம்மா எனக்கு வந்துட்டு 12 மணி டைம் காட்டுவா, வந்துட்டு வா இருக்கா இங்கேவா தம்பியா. இப்போ 12 மணிக்குள்ளே நான் வந்து சமைச்சிட்டு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட கார்லாம் வந்து நாங்கள் போகிறோம். ஆனால் கார் வந்து இப்போ ஒரு 4-5 நாளாக ஓடாதால் என்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைதரசன் காற்று வந்துட்டு அடிச்சுனாங்க. இப்போ வந்து காருக்கு வந்துட்டு காற்று குறைஞ்சிட்டு. அப்போ இந்த காற்றுல வந்துட்டு காரை கொண்டு போயிடலாம் ஏன்னு சொன்னால் ஸ்டேரிங் வந்துட்டு டைட்டாக இருக்குது. அப்போ இப்போ நான் வந்துட்டு காற்று அடிக்கிறேன்னு சொன்னாலும் நார்மல் காற்று வந்துட்டு இதுக்கு ஏற்ற முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இப்போ இதுக்குள்ளே இருக்குது வந்துட்டு நைதரசன் காற்று தான் அடிக்கும். நைதரசன் காற்று அடிக்கணும் தான் நான் யாழ்ப்பாணம் போகணும். ஆனால் இப்போ நைதரசன் தான் இதுக்குள்ள இருக்குது, ஆனால் காணாது இப்போ போகிறதுக்கு. அப்போ என்ன செய்யலாம்? இதோட சேர்த்து வேறு காற்று அடிக்கவும் இல்லை, என்ன செய்யலாம்? அப்போ வேறு என்னதுல என்ன போகணும்? என்னதுல? பஸ்ஸில் வருதா? பைக்கில் போகும். பைக்கிலையோ? பைக்கில் எனக்கு அடுத்து பைக்கில் தான் போகணும். பா பா அடே அக்கினி அந்த இதங்கிற காற்றடிக்கிற மிஷின் இப்போ அண்ணாவில் கதைக்கலாம் நிற்கிறேன். அண்ணா உன்னை தம்பி நினைக்கிறேன் கதைக்கிறான் நிற்கிறான். ஆனால் இந்த கட்டத்தில் அவன் வீடியோ தொண்டுக்கிறான் பேர். அப்போ அவன் சேவையை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிற? என்ன சொல்ல விரும்புகிறேன்? கண்ணவடி ஒன்றும் புகழ விரும்பலைண்ணா. இந்த வார்த்தை வருது இல்லை புகழ அடே சின்னவன் அவன் இங்கே வாடா. என்ன வந்தான் தம்பி ரஜீவனை கூட்டி வந்துக்கான். ரொம்ப நன்றிடாப்பா தம்பியா, உனக்கு நன்றி சொல்லணும். இந்த வயசாக இருந்தாலும் அவன் கேட்ட உடனே நீ வந்துருக்கிறேன் வந்து எங்களோட வீடியோவும் தம்பி பார்க்குறோன்னா அப்போ அண்ணாவையும் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தான். ஆனால் இவ்வளோ தூரம் அண்ணா பார்க்க வந்தோன்னுட்டு உனக்கு தர ஒன்று எனக்கு இல்லையன்னைக்கு தான்டா கவலையாக இருக்குது. பரவாயில்ல, முன் கடையில் போய் ஒரு தண்ணி பூத்தில் ஒன்று வண்டி குடியனே சொல்லி இங்கே இந்த முன் கடையில் போய் இப்படி கிருஷ்ணா அண்ணா ஒரு தண்ணி பொருள் அவன் வேண்டி நான் கூட்டு போட்டு காசு கொடுக்க தேவையில்ல அண்ணான்னு சொல்லி வேண்டினாங்க. நான் இதில் நிற்கிறேன். இப்போ நீ புது முகம் தானே, உன்னை பார்க்க கல்லன் மாதிரிங்கிறாக்க அந்த சந்தேகப்படும்
நீ எதுக்கும் என்ன செய்யணும் எட்டி பேரிஞ்சாலையா ஏய் சித்தம்மா சித்தம்மா ஒரு கேட்க என்ன செய்யறாரு வாம்பர் அது அது சரிடா இதே பார்ப்போம் ரியாக்ஷனு வேண்டே சந்தோஷம் சந்தோஷம் விளையாடு கடையில் கடங்க சொல்ல அங்கே என்னடாப்பா அப்போ கிருஷ்ணாண்ட பேரை சொல்லி எல்லாரும் இதுவும் பண்ணிட்டு போகலாம் போது என்ன ஹோதாடா ஒன்றும் கேட்கலையாள் அடே ஒன்றும் கேட்கலையாள் இது என்ன ஹோதாடாப்பா சில்ல காசு கொடுத்தாங்க காசை கொடுத்து காசு கொடுத்து வந்தீங்களா அப்போ பிள்ளையடாப்பா இது இப்போ அக்னிமே கேட்டு கொடுக்குறது ஓகே கவிதாஸ் போய் கேட்டு கொடுக்குறது ஓகே அப்பாவை கேட்டு கொடுக்குறது அப்போ ரோட்டாக போகிறோம் கிருஷ்ணா ஒரு ஐயா இந்த காசு வந்து என்ன டம்பரா கொடுத்துட்டும் போடாது காட்டுனீங்களா நீ என்ன படிச்ச நீ அதுதான் நான் பார்த்தேன் பயோடெக்காரலாம் இப்படி செய்யலை எல்லா நாளும் செய்யல இப்போ நாங்கள் ரஜிவன் இப்போ நீ சொன்னிதானே வேற ஒன்று தான் போகணுமெண்டு அப்போ வேற ஒன்று தான் போகணுமென்னு சொன்ன உனக்கு ஏன் இந்த டயர்ன்ற காற்றை ஃபுல்லாக கலட்டி போட்டு நார்மல் காற்றை அடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன வரையில உனக்கு தமிஞ்ச இந்த இந்த பின் 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 டயருண்ட இந்த 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 டெஸ்கேப்பை கலட்டி போட்டு இந்த உள்ள அந்த ஆணியை அப்படி அமைச்சு இப்படி காற்று போகண்டாக்கண்ணா உனக்கு மூலகானா உனக்கு மூலகானான்னு இல்லை நீ பச்சைக்கிறவனா ஆள் இல்லாட்டி அந்த அம்மாக்கா காசு அதுக்கு மெக்க பண்ணி கொண்டு போயிடலாம் இங்கே எனக்கு வர வேலை வைக்கிறாங்க 1000 தான் தந்தாலும் உங்களோட கையால வாங்குற அது அப்ப நீ அந்த மெக்க பண்ணி கொண்டு இங்கே வந்து தான் தந்துட்டு கையால அப்படி எனக்கு போய் பார்த்து கதைச்சு அண்ணா இல்ல தம்பி ஆகல கேட்டு பாருங்கண்ணா சரியும் அண்ணா அடே என்ன ஜோக்கண்டா இப்போ இங்கே வச்சு நான் இந்த இதை கலட்டுறேன் இல்லை இந்த பம்பு இப்போ காத்தடிக்க அப்படின்னா படம் முடிஞ்சு கண்ணுக்கு நைதான் காற்று குளிர்றது தெரியுமோ பட் இன்னும் ஒன்று சொல்ல நினைச்சேன்டா மற்றது சுயசம்மா என்ன சொல்ல நம்பிக்கை இல்லாமத்தான் உன்னே தொடர்பு கொண்டாவும் தெரியா சரி அப்படி இல்லை அவ உங்களோட நிறைய கதைக்கிற நீங்கள் பிஸியாக இருப்பீங்களேன்னு தானே தான் எந்த நம்பர் வேண்டி என்னோட தொடர்பு பண்ணேன் பிஸியாக இருந்தாலும் என்ன டான்ஸ் ஆடுங்க நம்பர் கொடுத்தான் எனக்கு சொன்ன விளக்கம் அதான் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து தெரியாது அகநக நட்பதே நட்பு யார் சொன்ன வள்ளுவர் வள்ளுவரா கடவுளே கடவுளே திருக்குறள் வள்ளுவர் ஐயர் அவ்வையார் அந்த ஆத்திசூடி தான் என்னதுன்னு சி வள்ளுவர் புறம் எல்லாத்துக்கும் காட்டி விட்டுறாயா வரும்போது டயரை பார்க்க பயமாட ரொட்டி மேய போயிட்டு இருக்குல்ல இங்கே சிந்தையில் இதுவரை சிக்கவில்லை அப்போ என்ன இப்போ நீ இப்போ எனக்கு வேலை வச்சாக்க நான் பெட்ரோல் அடிச்சு விடுவியோ அதுக்கு என்ன அதுக்கு என்ன அடிச்சு விட்றேன் காசை நீங்கள் கொடுங்க எப்படி விளையாடு எப்படி விளையாடு அம்மானே அதுக்காண்டில எனக்கு என்ன நோயோ யோசிச்சுப்பா இங்கே வந்து அடே சாமி நீ கூட்டிக்க கொஞ்சம் சொல்ல மாட்டீரா அவனுக்கு உனக்கும் பார வழியில் பேட்டி தான் வந்துச்சோ ஆண்டா உனக்கும் ஒன்றும் பேட்டி தந்து காணாமல இந்த பார்வைக்கு ஒரு பச்சை தண்ணி விட அப்போ மூடி கவனம் டஸ்கேப்பா இப்போ இந்த கடனுக்கு மிஷின் வந்து காற்றுல அடிக்க விடக்காண்டி எப்படியோ எவ்வளோ முடியுமாக்கு நீ யாழ்ப்பாணம் போட்டு வர 5000 பெட்ரோல் வேணும் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறதால எனக்கு ஒரு பெரிய சொன்ன இல்லை வாங்கினது தான் பெரிய சொன்னேன்
சும்மா BMW மிஷின் ஃபுல்லாக கலாட்டி விட்டாங்க படி நம்ம ஆயிக்கிற அவ்வளோ சந்தோஷமா நீ எங்க நிக்கிற நீ அவசரமா வந்துட்டோ உனக்கு அப்போ அவசரம் என்ன கிடந்தது உன என்னம்மா செய்யறது உன அக்கினி வரி ஆக்கினே கிடக்கு ஊசி போட எங்க கூட்டிக்கணும்னாலும் ஒரே லூஸ் மோஷனும் அப்படியும் இப்படி ஒரே பிரச்சனை கிடக்கு இனி அப்போ நேத்தியை நிறைவேற்றுவோம் அவன் ஒரு 5 நிமிஷம் தான் அப்போ கொஞ்சம் காற்று அடிச்சு போட்டு எடுப்பாம்மாக்கா சத்தமாக இருக்கும்லாங்க சரியா ஓ கடைசி டயர் போகும் நம்ம இந்த கேப்பை முடியலையா அப்பா காத்தடிச்சு பெண் குழஞ்சிட்டாப்பா அஜிவான்ஸ் ஓமண்ணா இப்போ கணக்கு கூட போதும் காத்தடிச்சு எல்லாம் பார்த்தேன்டா ஓமு ஆ இப்போ பெட்ரோலுக்கு 5 நீ என்ன காத்தடிச்ச மிஷின்கள் கொண்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை அது போகும் அதுமாரி எந்த அலுமாரிக்கேன்னு சொல்லுங்க என்னட்டேன்னா நான் உறுதியாக இருந்தேன் இந்த கரல் என்ன அங்கிள் பார்த்தேன் எனக்கு எப்படி ஒரு விளக்கம் சொல்லுவேன் எப்படி பார்க்கணும் தம்பி தண்ணீர் சரி பாடா மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு போம்பா என்ன சாப்பாடு என்ன நான் சாப்பிட்டு போகிறேன் கிடக்குறவா என்ன பசிக்கல நீங்கள் சாப்பிடுவாங்க நான் பசிக்கிறியா சரி என்ன பசிக்கல இது என்ன கறி காய்ச்சிங்க அப்போ ஒரு சொட்டு 2 சோறு போடும் வீடியோ எடுத்து நிற்கிறேன் நல்ல விலாசமாக வந்து நிற்கிறேன் பொறுமையோட பெரிய பாடி பில்டர் தானே இப்போ படுங்க அது வழியே ஆமாம் என்ன சாப்பாடு போடா தம்பி அப்போ இல்லைடா வாடா நல்லா இருக்கு சாப்பாடு சாப்பிடவே இல்லை இன்னும் வீடியோவில் சாப்பிட வைக்க அடே மொட்டு நீ நல்லா கயக்கப்படாட்டா மொட்டு வீடியோவில் சாப்பிட வைக்க தெரிந்தானே வீடியோவில் சாப்பிட வைக்க தெரிந்தானே அப்போ வீடியோ நிப்பா டே எந்த பிளான் அப்படி இருந்தாண்டா உங்களை கூட்டி கொண்டு போய் என்ன உங்களோட காசில் யாழ்ப்பாணத்தில் சாப்பிடுவோம்னு தான் யோசிக்கிறேன் கடையில் தெரியுது சாப்பிடுங்க மலையாளம் காட்டி முடியும் காட்டி முடியும் ஆமாம் மானக்கோட்டைக்கு வந்தாங்க அந்த 2 பிள்ளைகள் அந்த 2 பிள்ளைகள் வந்து வந்தாங்க அடிக்கிறதுப்பியா சரியாங்க சந்தோஷம் காய்ச்ச சந்தோஷம் இப்போ என்ன நேரம் 12:30 என்றால் 1:30 2:30 இங்கே 3:30 வந்தவனா 4 மணிக்கு கிட்டவனா காந்தானே தேங்காய் எங்கே பறிக்கிறது சரிப்பா அப்போ போட்டு
தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. அடே தம்பி பேட்டு அந்த மேசையில் கார் கீ இருக்க ஒருத்தனா போக இந்த சைட் கட்டில் அப்படி அப்படி வெள்ளப்பக்கம் போடா இப்படியோ? ஆ இப்போ இடப்பக்கம் ரைட் அப்படியே ரைட் இடப்பக்கமா கதாத்துறா கொஞ்சம் தெரியுதா கதவங்களை கட்டணும் கண்ணாடி இங்கே வெள்ளப்பக்கம்பா ரைட். இப்போ திறப்பாடு இல்லை. அப்புறம் இன்னும் திறப்பு லொக் அடிக்கிற. சரி திறக்கட்டும். ஓகே கட்டு ஓமன்ட்டு சொன்னால் நான் பாரு கொடுக்கட்டும். கிலோ என்ன மேம் கதைங்க விரட்டும். என்ன மேம் கதைங்க கிலோ அவுட் மைக் கொடுத்தாரா போகிறோங்க வார் கொடுமை இப்போ என்ன அவுட் மைக்கில் அப்படியே ஆன் பண்ணுறாங்க அவுட் மைக்கில். ஹலோ ஓ நேசன் என்ன நேசனே ரஜீவன் இல்லை நான் கிருஷ்ணாகிரன். என்ன உங்களோட அங்கே வரட்டும். எங்கே வரட்டும்? அவன் வீட்டு அவன் என்ன உங்க கட் பண்ணி போட்டுருக்கு. ஆளு கொஞ்சம் இல்லை பர்த்டே அந்த கொஞ்சம் ஓவர் புழுவில் இருக்கிறார் இவரோட கணக்கெடுக்க. அடே இது கடை கிடக்குமே கஸ்தூரியா ரோட்டில் கடை கிடக்குன்னு தெரியுதா? ராஜா தியேட்டர் பாஸ் பண்ணி வேற ரூவி ஜுவல்லர்ஸுக்கு முன்னுக்கு என்ன சாமான் இப்போ நான் பண்ணுறோம்? பாய்ஸ் ரெக்கார்டர். ஏன் கேர்ள்ஸ் ரெக்கார்டரும் இருக்குதாமோ? இல்லை பாய்ஸ் ரெக்கார்டர் மீனிங் ஆண் கருவி இல்லை குரல் பதிவு கருவி. அது பாய்ஸ். ஓ அதுதான் பாய்ஸ் இல்லை. பார்த்தீங்களா சீட் பெல்ட் போட்டு எப்படி இருந்து ஒரு காலத்தில் நானும் ஒரு வாகனம் எடுப்பேன். ஒரு காலத்தில் திருவோரத்தில் தாயே என்ன தள்ளி வச்சா அந்த பாட்டு மிச்சத்தை படியா சரியாது என்ன சரியா? யாழ்ப்பாணத்துலேருந்து எவ்வளோ தூரம் பண்ணா மாதவர்? யாழ்ப்பாணத்தில் இருந்தப்போ மாதவர் ஒரு 15 கிலோமீட்டர். கன நேரம் போகணுமா? போக கன நேரம் வேணுமென்ற விட டைமிங் காண வரும்டாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்னால் அவர்கிட்ட போயிட்டு இல்லை போயிட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. அப்போ என்னடா நேரம் காணாடா அப்படி என்ன உண்ட வாய்ஸ் ரெக்கார்ட் எடுக்க போகிறோம்னா போ. பார்த்தீங்களோ அதுதான் மெயின். இப்போ இந்த நான் உங்களுக்கு இருக்கிற விஷயம் ஷெடியூலுக்கு உனக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்டா இப்போ ஒருவேளை நான் உன்னை நேசனை கூட்டி கொண்டு போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படி இல்லை ஜஸ்ட் உங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் தானே. நேசனை வந்து கூட்டிகிட்டு போகலாம். நான் வந்து நீ வந்து பிறகு இந்த மாதிரி அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நான் வந்து சொல்ல வந்தேன். தவிர நீ வந்து நேசன் அப்புறம் நான் போகக்கூடாதுன்னு சொல்லியோ இல்லை அந்த மாதிரி நான் வந்து அந்த கிழமை கணக்கா பாடா ராஜிதன் இந்த மாதிரி நீ வந்து ஆடாக்கு நீ ஒரு நேசன் அப்புறம் நான் போகிறான். கேக்கு தீதி நேசன் காதுக்கு அழுகுதுனே. இது ஒன்று வண்டியா அடே ஓ அதான் கிடக்கு வரி அதான் ஒழிச்சு வச்சு தான் வைக்கிறோம். ஓகே இப்போ நாங்கள் ரஜீவன் மைக் பர்ச்சேஸுக்காண்டி வாய்ஸ் ரெக்கார்டர் பர்ச்சேஸிங்காண்டி வந்து நாங்கள் இப்போ கோப்பாய்கிட்ட வந்தேன். ரஜீவன் நேரத்தை பார்த்து சொல்லாவும் 2 பேர் நேரம் 1:24 என்னடாப்பா என்னத்தை பார்த்து சொல்கிறேன் போனேன். வேறு என்ன இல்லாம் பார்ப்பேன் இப்படியே வச்சு இப்போ நேரம் தான் பார்க்கலாம். அப்போ நிப்பாட்டினா என்ன பார்ப்பேன்? இல்லை பொக்கெட்டுக்குலாம் இல்லை வழி எடுத்தா எல்லாம் பார்க்கலாம். பொக்கெட்டுக்கு வச்சு என்ன நேரம் பார்த்தேன்? இப்போ அது கதைக்கிற கேட்குது. எனக்கும் கேட்டால் எனக்கு விளங்கலே. என்ன மொழியில் ஆயிக்குது? இங்கிலீஷ் தான். இப்போ இங்கிலீஷ் தான். என்னன்னு சொன்னேன்? இப்போ 13:24 சொன்னேன். இங்கே வரேங்க அது நீ சொன்ன பிறகு நான் அதுக்குள்ளாக போய் யோசிக்கல எனக்கு அது கேட்குது.
பிள்ளைங்கள அது எப்படி சொல்லுமன்ற ஒரு இதில் வந்து இல்லைங்க. மற்றது என்னென்னா இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறதால விளங்க கொள்ளல. இல்லை நார்மலாக இருந்தால் விளங்கும் உங்களுக்கு. 13, 25 அப்படின்னு சொன்னால் விளங்கும். 13, 25. சரி, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து ரஜீவனுக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் வாங்கி கொடுக்க போய் கொண்டிருக்கேன்னு சொன்னால், இப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து நம்ம ரஜீவனுக்கு வந்து வேண்டி கொடுக்குறதால வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் யூ ஆர் கெட்டிங்? அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ யாரெண்டாலும் இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேனே நான், யாரெண்டாலும் ஒரு விஷயத்தை சொல்லினோம்டா அதை நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே நோட் பண்ணி வைப்பீங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன்னா இப்போ எனக்கு விளக்கம் உங்களுக்கு விளக்கங்கிற வேண்டியில்லை, பார்க்குற ஆட்களுக்கு சொல்கிறேன் நான். அப்படி நார்மலா சில பேருக்கு வந்து கொஞ்சம் தெளிவு இருக்காது தானே. அக்கினியை சொல்லி தானே இல்லை கண்ணாடி ஜாமா கிடந்து சரி சொல்ல அக்கினிக்கு நான் இப்படி சொன்னாலும் விளங்க, அது வேறு கதை. அது என்னென்னா ஷார்ட் நோட்ஸ் அதுகள் எல்லாம் எடுப்போம் தானே. ஆனால் வந்து எங்களுக்கு அதுகள் எழுத இயலாது. எங்களுக்கு எழுதுறதுக்கு சரியாக நேரம் போகும். அதால் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வாசிக்கிற ஒரு விஷயத்த பேரண்டாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் சொல்லினோம்னா அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அப்புறம் நாங்கள் அதை நோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதால் வந்து நிறைய பெனிஃபிட் எங்களுக்கு. பாருங்க, இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெக்சர்ஸ் போய் கொண்டு இருக்குது சரியா, இப்போ லெக்சர்ஸ் போய் கொண்டு வந்தால் அந்த லெக்சர்ஸை நீ முழுமையாக ரெக்கார்ட் பண்ணுவேன், ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு விட்டு போய் கேட்பியா, பிறகு கேட்டு நாங்கள் இப்போ வீடியோ 2 மணி நேரம் வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணக்குள்ள அதில் தேவையில்லாத வந்து கட் பண்ணி போடுவேன் தானே. அதே மாதிரி இதுலையும் வந்து தேவையில்லாத விஷயங்களில் விட்டுட்டு தேவையானதை எழுதி எடுப்பேன். எல்லாம் தேவையாக இருந்தால் எல்லாத்தையும் எழுதணும். எல்லாத்தையும் எழுதி எடுப்பேன். அப்போ எழுதி எடுத்து போட்டு பிறகு அதை அழிச்சிடுவேன். பிறகு அதை அழிக்கணுமா? அப்போ தான் மெமரி இதாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து இது வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து எங்கே இருக்குது, என்ன விலை, என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றத நீ யார் மூலமாக விசாரிச்ச? இது வந்து ஏற்கனவே வந்து இது பாவிச்ச ஆக்கள்கிட்ட வந்து தொடர்படுத்த நான். என்ன மாதிரி முதல் கேம்பஸ் முடிச்ச ஆக்கள் இருக்கீங்க நான், அவையில் நிறைய விஷயங்கள். உன்ன மாதிரி கேம்பஸ் முடிச்சா நீ முடிச்சிட்டியா? இல்லை என்ன மாதிரி இருந்து கேம்பஸ் முடிச்ச ஆக்கள். சரி, கதைகள் விளக்கங்கள் சரியா வேணாக்கிறேன். ஒரு இது வார்த்தை, அதாவது சிலேடை என்றுவான் தெரியுமா? சிலேடை அணினா என்ன சொல்லலாம்? ஒரு பொருள் இரு வார்த்தை. ஒரு பொருள் வந்து இரு அர்த்தத்தை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் லாம்பண்ணை தாங்கும். 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாம்பண்ணை, கொஞ்சம் லாம்பண்ணை தாங்கும், அதுவும் பெறும். 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாம்பண்ணை என்றா അതിന്റെ അർത്ഥം ചൊല്ലോ അവർക്ക് അഗ്നി ஒரு அக்னி சொல்ல. 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாம்பண்ணை, 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாம்பண்ணை. என்னண்டு என்னண்டு 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாம்பண்ணா கொஞ்சமா கொஞ்சம் லாபம் அப்படியா? கொஞ்சமா கொஞ்சம் 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாபம்னு சொன்னாங்க. கொஞ்சம்ன்றது முத்தம் விடுறது. 2 ஒரு லாபம்னா 5 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படி. அதாவது வந்து 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாம்பண்ணை சரிதானே. அதாவது வந்து 5 ரூபாய்க்கு கொஞ்சம் விளக்கண்ணை சரியோ. அதே மாதிரி 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாம்பண்ணை நாங்கள் வந்து பிரித்து பார்க்கணும். 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாம்பண்ணை, அதாவது வந்து இப்போ 5 ரூபா கொடுத்தா வந்து கொஞ்சம் லாம். இப்போ ரஜீவனை விளங்குதா? அப்போ நான் பெண். அதே மாதிரி இப்போ தலைவிதி வசம் நடந்து முடிந்தது நீ சொல்லாம இந்த அர்த்தத்தை. தலைவிதி வசம் அப்படின்னு சொன்னா அவன் அவற்ற தலைவிதிக்கு ஏற்ற மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது வந்து தலைவி திவசம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு ஒரு தலைவியா இருந்தவா வந்து செத்துட்டான். அதாவது தலைவிதி வசம், தலைவிதி வசம் நடந்து முடிந்ததுன்னு சொன்னா தலைவிதி வசம் நடந்து முடிந்தது, அதாவது வந்து அவருடைய விதியின்படி அது வந்து அவருக்கு நிறைவேறியது. அதே மாதிரி வந்து தலைவி திவசம் நடந்து முடிந்தது என்று சொன்னா வந்து அவங்களோட அந்த ஒரு ஆண்டு நினைவு வந்து நடந்து முடிஞ்சிட்டுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வேற வேற சில இடம் சொல்லுவாங்க. அக்னி சொல்லுவா நீ படிச்ச வச்சு கணக்கு இருக்குடா. வேறும் இரும்படியும் சொல்லிக்கலாம். வேறும் இரும்படியும் அந்த வந்து வேறும் இரும்படியும் மற்றது வேறும் இரும்படியும்.
ஓ ஓ. மற்றது ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளித்திருக்கும் என்று சொல்லுவான். அதுன்ற அர்த்தத்தை சொல்லுவா. அக்கினி சொல்லு. நீ சொல்லு ராஜன் சொல்லு. ஓடும் இருக்கும் உள்வாய் வலித்திருக்கும்டா. ஒன்று வந்து தேங்காய். மற்றது வந்து நீ. மற்றது வந்து நீங்கள். சொல்லடா. மற்றது நாய். டேய் இது நீ எங்கட வீடியோ பார்த்துருக்கேன் கல்ல அதான் சொல்றேன். இல்லை நான் படித்தேன். இப்போ வேற இப்போ மாட்டிட்டா வேற இருக்குது சில ஏலூர்ல இருக்கு சில இடம் சரி. இப்போ நீ வந்து இதுல உண்டதுமே நீ காட்டோனக்காண்டி இந்த வீடியோவில் நீ பார்க்கலன்றோட அப்போ நீ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ? உங்களோட வீடியோ பார்க்க நான் உங்களோட வீடியோ இந்த வீடியோ பார்த்துதான் கிட்டத்தட்ட இதே கதையெல்லாம் ஒரு 2-3 தடவை வச்சிருப்பேன். எனக்கு பொழுது விடிகிறது உண்மையேண்டா. உங்களோட வீடியோ பார்க்குறது உண்மை. நேற்று யார் ஒரு அக்காவோட அடிச்சு கேட்க சொன்னாங்க. விடிஞ்சு எழும்பினா எங்களோட வீடியோ பார்த்து தான் மிச்சம் வெளியாண்டு. நான் அப்படி இல்லை படுக்கிறதே உங்களோட வீடியோ பார்த்து. அப்போ நாங்கிட்ட முத்தம் கூட்டுறதுலாம் அதுக்கு பிறகுண்டா தம்பி முகங்கள் விடுறதே அதுக்கு பிறகுதான்டாடாப்பாவா. ஓ பல்லு தீட்டுறதே அதுக்கு பிறகுதான்டா. அப்போ அதெல்லாம் கேட்கக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்படி நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் நீ படிச்சிருக்கேன்றது வந்து இந்த 5 ரூபாய்க்கு கொஞ்சம் பண்ணி வேறு மீறும் படிக்கும்ன்றதே நான் புரிஞ்சு கொண்டேன். அதே மாதிரி இப்போ எங்கட இன்னொரு கட்டிக்காரன் பின்னிக்கு இருக்கிறான் கண்ணாளன். அவனை கட்டு பாவம். கண்ணாளனா? கண்ணாளனே உனது வாயை கொஞ்சமாய் திறந்து விடு. அப்படி அப்படி எடுவேன். சூப்பர் சூப்பர். டைமிங் தான் இல்லை அப்புறம் என்ன நம்ம வந்து அந்த டக்கண்டு கிரியேட் பண்ணி போட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்ட்டு. அது ஏதோ ஒரு கதையாண்டு தெரியுமா? டிக்டாக்ல ஒரு வீடியோ வருது. இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி அது யார் ஆகிக்கிற அப்படி இந்தியாவில் யார் வேறு எங்கிற கண்ணால் என்ன நித்துரு அப்போ என்ன சிலையில யோசிக்கிறியா? முடிஞ்சாதையோ எடுத்து சிலையில வேண்டாப்பா. அம்மா படிக்கல அக்னி. நீ இந்த தமிழ்ல ஒன்றும் படிக்கலடா. அணியிலே வந்து 7 அணி இருக்கு அக்னி. சரி ஒரு 4 அணி சொல்லுவா அம்மா. கணக்க வேண்டாம். இல்ல உனக்கு அக்னி 4 அணி. ஒன்று சொல்லுவாங்க கிரிக்கெட் அணி மற்ற ஃபுட்பால் அணி என்றுவாங்க. சரியா அக்னி சொல்றா தமிழ்ல 4 அணி சொல்லுவா. தமிழ்ல 4 அணி. இது அணி பாடிக்க சொல்லுவாங்க. நான் நம்புறேன் சொல்லுவாங்க. நான் படிச்ச புத்தகங்கள் இல்லை நினைக்கிறேன். பிள்ளைங்க இல்லை அந்த நாள் பள்ளி போல நினைக்கிறேன். அந்த நாள் பள்ளிக்கூடம் போகாட்டும் தம்பி. அடுத்த நாளும் அதில் ஒரு கேள்வியை நான் கேட்டிருப்பாங்க. அதாவது எக்ஸாமுக்கு நான் வந்தீங்க தானே. எக்ஸாமுக்கு நீ அதுக்கு முன்னாடி எழுத போல. அது இலக்கணத்துக்குள்ளானே. ஆனா அன்னைக்கு எனக்கு இருக்கண்டேக்குள்ள ஒரு நாள் அம்பிட்டுருப்பியா அந்த அணிக்குள்ள இல்லைண்ணா. பெரும்பாலும் அணியல் வந்து எழுத மாட்டாங்க கொடியில். ஏன்னா இலக்கணத்துக்குள்ளாம் இலக்கணம் சாய்ஸ். சரி நீ சொல்லலாம் மணி யாருக்காரா எனக்கு கதைக்கிறவா. உவமை, உருவகம், உயர்வு, நவிச்சி, தற்குறிப்பேற்றம், சிலேடை, மடக்கு, பிரிவு, தாழ்வு நவிச்சி அணியும் இருக்குது. மடக்கு பிரிவு எல்லாம் இல்லை எங்களுக்கு வந்து. எங்களுக்கு இருந்த வந்து உவமை இருக்குது, உருவகம் இருக்குது, உயர்வு நவிச்சி, தாழ்வு நவிச்சி இருக்குது, தற்குறிப்பேட்டு அணி இருக்குது, வேறு சிலேடை இருக்குது. மற்றது மடக்கு பிரிவு எல்லாம் என்னது எங்களுக்கு இல்லை வந்து. நாங்கள் படிச்சுனாங்க. அது எனக்கு இல்லை, அது எனக்கு தெரியாது. ஓயில் மட்டும் நான் படித்தக்குள்ள அது வந்தது. அப்போ இதில் தற்குறிப்பேட்டை என்ன சொல்லலாம்? அது தன்னை பற்றி தானே உயர்த்தி பேசுறது வந்து அது உயர்வு நவிச்சி அணி வந்து. தற்குறிப்பேட்டு அணி என்ற வந்து என்ன சொல்லலாம் ரஜினி சொல்லலாம்? இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த தன்னோட ஒப்பிட்டு காட்டுறது தான் தற்குறிப்பேற்றம். கடுமால இருக்காண்டாப்பா நெருப்புண்டா. பூ வந்து தண்டை வாட்டில பூக்கும். ஆனா வந்து தலைவி சொல்லுவா நான் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் தலைவனால
அதால தான் வந்து அந்த பூ வந்து அப்படி சிரிக்குது. அப்படி விளையாட்டு. இந்த மனசை வந்து அந்த பூ வந்து சொல்லுது. அப்படி விளையாட்டு. அதாவது வந்து இயற்கையான நிகழ்வொன்றின் மீது புலவன் தன் கருத்தை ஏற்றி சொல்றதுதான் சொல்றது வந்து தற்குறிப்பேற்ற அணியன்று. சரிதானே? இப்போ தம்பி சொன்ன மாதிரி வந்து இப்போ இயற்கை இப்போ நம்ம இப்படி வந்து இப்போ இயற்கை இப்போ வந்து ஜெஃப்னால மழை பெய்யுது, நம்ம சொல்ல போகிறோம் வந்து ரஜீவன் வந்தால் மழை பெய்யுது. விளங்குதா? அப்படி அதாவது வந்து இயற்கையான ஒரு இதில் வந்து அதை நம்ம அப்படி சொன்னோம்னு சொன்னோம் வந்து அது தற்குறிப்பேற்றம் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியோ? அதே மாதிரி உயர்வு நவிச்சி என்று வந்தோம்னு சொன்னால் அங்கால ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்றது உயர்த்தி கூறுறது. மாளிகை அப்படின்றத மாட மாளிகை. மாட மாளிகை அப்படி சொல்றது. அந்த மாதிரி அப்போ உண்மையாக ரஜீவன் ஒரு உண்மையாக இப்போ பாருங்க, இது வந்து நாங்கள் ரஜீவன் ஒரு டேலண்ட்டுக்கான ஒரு டெஸ்டிங்னு சொல்லலாம். தம்பி உண்மையிலே வந்து நல்ல ஒரு கட்டிக்காரனாக இருந்ததுக்கான்றது இது நல்ல உதாரணம். இப்போ அக்கினி என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டோமோ அந்த நாளே பள்ளிக்கும் போகட்டுருக்கான். ஒன்று பள்ளிக்கும் போகட்டுருக்கான், மற்றது அந்த புத்தகத்திலே அது இல்லைன்னு விட்டான். சில வேலை இருக்கும், ஆனால் நீ போவாடியா இல்லை மாதிரி விளாங்குது. மற்றது அப்போ நாட்குறவர்கள் சொல்ல வாக்கினி நாட்குறவர்கள் கடைசியில ஐயோ கடவுளே முன்முண்டிஞ்சரி அருணகிரிநாதரே அது கொண்டு நீ கடவுளே அந்த ஆள் கேட்டு என்ன நினைக்க போறப்பா. சம்பந்தம் முதலாக சொல்லிட்டேன். சரியா? நான் சொல்லி மாணிக்கா சார் நீயே சொல்லி கொடுத்தேன் இப்ப. சரி, அப்ப நீ சொல்லுவா திருநாவுக்கரசர் எத்தனை வயசுல செத்தவர்? நீ தான் சொல்ல ரஜி. 81. திருநாவுக்கரசரா? அவ்வளவு இருந்தவரோட 81. அவர் தான் சமயக்குறவர்களே கூட காலம் இருந்தவர். அப்ப குறையில செத்த மாணிக்க வாசரோட இல்ல. அப்ப சம்பந்தர் 16 வயசுல செத்தார். சம்பந்தர் 16ல அந்த யமன் அந்த அந்த சிவனுக்கு அந்த இது செஞ்சு கொண்டு கேட்கலாம். அப்படியேதா? சம்பந்தர் வந்து மாணிக்கவாசர் 33 சொச்சமே 32ல செத்தவர். 32 மாணிக்கவாசர். ஆள் என்ன செஞ்சதுன்னா ஆளை பத்தி பெருசா படிக்க மாணிக்கவாசர். அவர் வந்தன்னா அந்த நிறைய பெரியாக்கினான். நிறைய பெரியாக்கினான். எனக்கு இவர் திருஞான சம்பந்தர் வந்து இந்த தோடுடைய செவியன் நீ யாருடைய பொடியன்றது இது படிச்ச அவர் தான். 3 வயசுல அப்பா அம்மா காணல் என்று தேடக்குள்ள. ஏன்னா இப்ப எங்க கர்நாடகு கஸ்தூரியார் ரோட்ல ராஜா தியேட்டர் தாண்டி போக ரூவி ஜுவல்லர்ஸுக்கு முன்னால கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் பிரதான வீதி. சரி, கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம். கஸ்தூரியார் வீதியில ராயா தியேட்டருக்கு பின்னால ரூவி ஜுவல்லர்ஸுக்கு முன்னால. கஸ்தூரியார் வீதி வந்து ஒரு 1 வே. சரியோ? 1 வேண்டே கூட. இப்போ நம்ம அதில் ராயா தியேட்டரை வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால் ராயா தியேட்டர் இப்போ எங்கே கிடக்கு? எப்படியுமே படிப்பு சாமன் தான் கேட்காத ஒரு சந்தோஷம் தான். அப்போ என்னத்தை சொன்னாலும் அருணகிரிநாதர் திருப்பூர பாடினார். உண்மையா? அப்போ திருமூலர் திருமந்திரம் என்ன? திருமந்திரம் அப்படி வேறு தானே. அருணகிரிநாதரை கொண்டு வந்துட்டேன்டா அப்போ கடவுள். ராயா தியேட்டர். ஆம்பி ராயா தியேட்டர் எங்கே? ராயா தியேட்டர் இப்போ கேமில் அவரு மோம் ட்ரை ஆயிட். என்ன ஜுவல்லர்ஸ்? ரூபி அங்கே இருக்கு. சரி, அப்போ கடையை பாருண்டா. ரூபி ஜுவல்லர்ஸ் ரூபி ஜுவல்லர்ஸ் போட்டு அதுக்கு வயசு கூட கேட்குற மாதிரி இல்லை. இஞ்சிரா கண்ட்ரி அதுக்கு வீக்கரா இருக்கு. அது அங்கே தானே அதில் தான் இருக்கு. இது 1 வே. அது ஐயோ அங்கேருந்து வருது பரவாயில்ல. அப்போ நம்ம வட்டி எடுத்துகிட்டு வருவோம். சரியா?
அப்போ இங்கே ஒரு வெஞ்சாலையும் போடலாடாப்பா இன்னொன்று அது வாசல்ட்டாப்பா இல்லை வச்சுருவோம் போல இப்போ என்ன மழை தான் பெய்யுது மழை தான் பெய்யுது அதுதான்டாப்பா மழை பெய்யுது மகினி கொஞ்சம் படிக்கணும் மகினி. படிக்க வேண்டிய வயசுலேயே படிக்கல நீ படிக்கிறது இனி என்ன செய்யணும் படிக்க மாதிரி நடி இப்போ உதாரணமாக ஒரு கேள்வியே கண்டா நானெல்லாம் எனக்கெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாய் ஆகிரி உதாரணமான ஒரு கேள்வியேடா கடவுளே இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் என்னடா கேட்குறீங்க இதெல்லாம் சின்ன பிள்ளையே சொல்லும் ரெண்டு அப்படி சமாளிக்கிற பொருளை வேணா தெரிஞ்சு வச்சுருந்தா கொஞ்சம் நல்ல ரிச் சொல்லி தந்துட்டீங்க உண்மையாடா இப்போ உதாரணமா இப்போ நீ வந்து இது சொல்லலாம் ராகம் கொஞ்சம் 2-3 ராகம் சொல்லலாம் ஆறு அக்னிய கம்பூர் சொல்லுங்க அக்னி 2-3 ராகம் சொல்லுவான் சரியா அது ஸ்வரமடா. நான் ராகம் ராகம் இது என்ன ராகத்தில் அமைஞ்சது இது தேவாரங்கள் பெருமை இல்லைடா அது ராகம் என்னடா பண் ராகம் என்ன ஒரு 4 ராகம் சொல்ற 2 ராகம் சொல்றா ஓ ஒன்று புதிய ராகம் ஒன்று பழைய ராகம் என்று சொல்லிக்க நீ சொல்லலாம்ரா கனகாங்கி நாயகான முதி மனசு நாடக பிரியா கோவில் பிரியா 72 ராகம் இருக்கு. என்னடாப்பா எப்போ ஓடினாங்க அப்போ நான் சொல்கிறேன் வேறாதோ என்ன காந்தார பஞ்சம் அது வந்து பியந்தை காந்தாரம் அது வந்து என்னன்னா இது நான் சொல்றது ஜனக ராகம் அது வந்து வேண்ட பிள்ளைகள் ஜன்னிய ராகம். இப்போ நான் தேவாரங்கள் வந்து ஜன்னிய ராகத்தில் ஜன்னி ராகம் அதுன்றது என்ன அதாவது இதுண்ட சாயலாக இருக்கிறது. வேயூர் தோழி பங்கன் விடாமுண்ட கண்டவன் என்ன ராகம் அது இது ஒரு ராகம் உண்டு தெரியா மௌலவி ராகம் எனது பிள்ளையாச்சுல கூட சரி. இப்போ நாங்கள் இப்போ நம்ம சும்மா இருந்து காய்க்கிறோம்னு முக்கியமான படிப்பு விஷயமா தான் காய்ச்சிட்டு இருக்கிறோம். மற்ற என்ன சொன்னால் இப்போ மெயினான காரணம் என்னென்னா மழை பெய்யுதாப்பா இறங்கி கொள்ளே தான் நடக்கு விட்டுட்டா ஓகே எவ்வளோ அக்கறையாக பார்த்தியம்மா ஐயோ தனியாக போட்டு வதைக்கிறாங்க. வாழ்ந்தாட வேண்டும் வாழ்ந்தாடு கண்ணு அது போகலாம் மாங்குளத்துக்கு போகிறதுக்கு தானே நாங்கள் லஞ்சில் போவோம் நிற்க போகிறேன் ஆள் மாங்குளத்துக்கு போவோம் எனக்கு தெரியும் தானே. ஆமக்குட்டி மாதிரி முழிச்சு கொண்டு பிக் மீன் ஏற்றிட்டு போறியா உண்மையா அடே பிக்மி இப்போ ஒரு ரைடா உண்மையாவா அடே தம்பி இவனை நம்பி அறிந்து போறீங்கடாப்பா யாழ்ப்பாணம் என்ன காலத்துக்கு வந்துட்டாப்பா இல்லை அது சரி இப்போ தெரியாதெல்லாம் எப்படி அறிவாரு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க பொம்பளை பிள்ளை இருந்தால் யாரோட உன்னோடையோ கட்டா பிள்ளை உழைக்கிறத விட இங்கே ஆழந்தாரு இப்போ உனக்கு உலகம் சம்பந்தம் இல்லை அப்போ என்னண்டு ஆர்டர் வந்தது இப்போ எனக்கு இப்போ அப் இருக்கு தாங்க அப்பா லொக்கேஷன் போட்டு விடுவார் அப்போ லொக்கேஷனில் கிட்ட இந்தியாக்கெல்லாம் ஃபைன் பண்ணி என்ன எனக்கு தரும் ரைட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணி போட்டு அவர் கஸ்டமரை கால் பண்ணி கேட்பாரு அவர் அப்பா சொல்லுவார். அப்போ இதுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க அது கிலோமீட்டர் கணக்கு தான் எனக்கு நான் பிக்மியில் வேலை செஞ்சேன் பிக்மி ஃபுட்டு ஓடினேன் நான் கொழும்புல அது ஓட்டத்துக்கு வரும் மற்றது இதுக்கு கமிஷன் வரும் டார்கெட் அடித்தாலும் அப்படி தானே எந்த மாதிரி கடைசி ஓட்டு வழக்கையா அது போகுது பிரச்சனை இல்லை அது எல்லாம் வெள்ளலாம் பிரச்சனை இல்லை உண்மை இருக்க மாட்டேன் நான் என்னவங்களும் தெரியாது ஆனால் அதாவது உங்களோட நீங்கள் பண்ணுற ஹெல்ப்புகள் நீங்கள் செய்கிற இதுகள் எல்லாமே நான் வீடியோ பார்த்துருக்கீங்க மட்டும் இருக்கிறேன்
அப்புறம் கடைசியா கொஞ்ச நாள் கூட மூச்சு விட்டு புள்ள போட்டோட சந்தோஷம் இல்லாரு. ஓ இல்லை அதுக்கு பிறகு சந்தோஷம் ஒண்ணும் கதைக்க மாட்டோம் எழுதும். ஆனால் உள்ளே போட்டாக்கள்ண்டே படுற வாட்டை பார்த்தியதாப்பா ஆ பிறகு கூட போலீஸ்ல பிடிச்சி அப்படியே உள்ளே போனதானே அது அது பிறகு கொஞ்ச நேரம் கூட கதையும் இல்லை வீடியோ இல்லை. பிறகு ஒரு நாள் கண்டு அந்த வெளிநாட்டுல நிக்கிற மாதிரி 2-3 வீடியோ கண்டுறாரு. அது ஹெல்ப் பண்ற வரட்டு எனக்கு நல்லா இருக்கடாப்பா உண்டு வேலை எனக்கு எஞ்சி அதான் அதான் பார்க்க ஆசை ஆகிறாப்பா என்ன வேலை அம்பி என்னட்டு வேலைக்கு போகிறேன் அம்பி உன்னை கொண்டு போய் தாண்டா எங்கேயாவது வணக்கம் வணக்கம் அண்ணா மறக்காம ஒரு போட்டோ உண்டு. பாக்குறீங்களா சந்தோஷமா நான் வந்துட்டேன் 2 மாதத்துக்கு மேலே இருக்குது ஆமாம் அண்ணா ஒரு போட்டோ உண்டு. இங்கேப்பா அண்ணா ஒரு போட்டோ உண்டு. ஓ சரி அப்போ ஓ சரி வரட்டேயா போட்டோ எடுத்து ஓ மோ சந்திப்போம் ஓகே ஓகே எங்க இருக்கிற இடம் எங்க? நான் பருத்துறேன் சரி ஓகே. ஓ ஓ சரி ஓகே பருத்துரு வரட்டு ஓகே பாய் பா அதான் ஓ சரியா பருத்துறேன் நீங்கள் அப்போ என்ன இங்கே இந்த கோப்பையா எங்க பயணம் யூடியூப்ல பார்த்தவொடனே தான் உங்களை கண்டுபிடிச்சேன். அப்போ இப்போ இதில் பார்த்தா கண்டுபிடிக்கலையா இதில் ஜோக் அடிச்சு தான் எல்லாரோடையும் கலகலப்பேன். அப்போ